வணக்கம் நண்பர்களே, நம்ம அருள்பெருஞ்சோதி வாழ்க்கை பாதை மூலமாக முறையான உடல் வசதிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கான பயிற்சி இன்றைக்கி துவங்க போகிறோம். முறையான உடல் வசதிகள் பார்த்திங்கன்னா மொத்த உடம்புல எட்டு இடத்துல இருக்குது. கால் முட்டியிலேருந்து கழுத்து கண் வரைக்கும் இருக்குது. அந்த 8 மூமெண்ட் என்னன்றதை இப்போ நண்பர்கள் மூலிமா நம்ம அவங்க செஞ்சு காமிப்பாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா காலிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஒன்று, இப்போ முதல் உடல் வசதிகளை எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா 1, 2வது வெட்டம் பார்த்தீங்கன்னா முட்டி, கால் முட்டி, 3வது இடுப்பு, 4வது ஷோல்ட்ரு, 5வது கைமுட்டி, 6வது கணுக்கை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கழுத்து, 7 கழுத்து, 8 கண். இந்த 8 இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புல நம்ம மூமெண்ட்டுக்குரிய இடம் இருக்குது. இந்த இடத்துல 8 இடத்துலையும் எப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம ரொட்டேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் முறையான உடல் வசதிகள்ன்ற பயிற்சியை நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ செய்கிறாங்க, நண்பர்கள் செய்கிறாங்க, பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பொசிஷன் எடுக்குங்க. காலில் தான் ஆரம்பிங்க. இடுப்பு கை வச்சுங்கப்பா, இடுப்பு கை வச்சுங்க. தூக்கி ஃபஸ்ட் 1 கிளாக் வைஸ் மூவ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்கள். ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5. ஓகே, நெக்ஸ்ட் கால் பார்த்துங்க. 1 2 3 4 5 ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5. காலை வி ஷேப் வச்சு நடுங்க. காலை வி ஷேப் வச்சுக்கங்க. எஸ், குனிஞ்சு முட்டி பிடிச்சிக்கங்க. எஸ், அப்படியே கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5. நெக்ஸ்ட் 3வது இடுப்பு. காலை திட்டமாக வச்சுக்கோங்க. கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5. நெக்ஸ்ட் ஷோல்டருக்கு வாங்க. ஷோல்டர் ஆரம்பிங்க. 1 2 3 4 5 ஆன்டி கிளாக் யூஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5. அடுத்த கை பார்த்துங்க. 1 2 3 4 5 ஆன்டி கிளாக் யூஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5. நெக்ஸ்ட் கை முட்டிக்குவாங்க. கிளாக் வைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5. நெக்ஸ்ட் கைக்கு வாங்க. ஓகே, கை ஆரம்பிங்க. ஃபிங்கர் மாதிரி ஃபிங்கர். 1 2 3 4 5 6 7 8 9 10. கையை க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஆரம்பிங்க. ரொட்டேட் பண்ணுங்கள் கிளாக் வைஸ். 1 2 3 4 5 ஆன்டி கிளாக் யூஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5. அப்படியே ஃப்ளைட் மோட் எடுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கை டவுன் பண்ணுங்கள். இடுப்பில் கை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ணால் நெக் போகிறோம். நெக் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்ஸ் அண்ட் டவுன். இப்போ 5 டைம்ஸ் பண்ணுங்கள். 1 மெதுவாக பண்ணுங்கள். 2 3 4 5. லெஃப்ட் அண்ட் ரைட் மூமெண்ட். நெக் மூமெண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட். 1 2 3 4 5.
ஓகே. ஃபுல் ரொட்டேஷன். 1 2 3 4 5. Full rotation anti-clockwise. 1 2 3 4 5. ஓகே. நெக்ஸ்ட் மூமெண்ட்டு ஐ மூமெண்ட்டு. ஐ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ண போகிறோம். ஓகே. ஐ மூமெண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக நேராக பார்த்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டு பார்க்க போகிறோம். மெதுவாக போய்ட்டு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பார்க்குறீங்க. திரும்ப வந்து அப்படியே வந்து ரைட் சைடு ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. 3 டைம்ஸ் சொல்லலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 2 3. அதே ஐ மூமெண்ட்டு மேல் புருவத்தை லெஃப்ட் ஹேண்ட் ரைட் மூவ் பண்ண போகிறீங்க. மெதுவாக மூவ் பண்ணுங்க 3 டைம்ஸு. 1 2 3. அப்படியே ஐ மூமெண்ட்டு மேலே ஃபுல்லாக போயிட்டு மாப் போகிற மாதிரி பார்க்குறோம். மேல் புருவத்தை ஃபுல்லாக மாப் போகிற மாதிரி பார்க்குறோம் 3 டைம்ஸு. அதே மாதிரி கீழ் புருவத்தை பார்க்க போகிறீங்க. 3 டைம்ஸ் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 நோஸில் ஆரம்பித்து அப்படியே இந்த கடைசி வரைக்கும் போகிறீங்க. திரும்ப அப்படியே இந்த கடைசி வரைக்கும் வரீங்க கீழ் புருவத்தை. 1 2 3. அதே ஐ மூமெண்ட்டு ஃபுல் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் பண்ணலாமா? ஃபுல் ரொட்டேஷன் பண்ணுங்கள். 1 2 3 4 5. அப்படியே ஆன்டி கிளாக் யூஸ் பண்ணுங்கள். ஃபுல் ரொட்டேஷன். 1 2 3 4 5. ஓகே, நன்றி.